ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா எங்கள் தோட்டத்துக்கு போகிறோம். என்னென்னா நான் சவுதியில இருந்து 2.25 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஊருக்கு வந்திருக்குதே. அந்த தோட்டத்தில் எனக்கு பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அதை பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காணிக்க போகிறேன். யாருக்கு இது 2 பேரும் சேர்த்து வச்சு நமக்கு ஃபன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபன் பண்ண போகிறோம். கேட்டா அங்கே போய் கேட்டா நிறைய திங்கிறதுக்கு நிறைய கிடைக்கும் இருக்கான். அப்படிதான் உண்மையில இருக்குதுங்க. அதனால என்னங்க பூமாம்பட்டி ஆவகணத்துக்கு வாங்க, காவலர் வாங்க, நம்ம போய் ஃபர்ஸ்ட் தோட்டத்தை பாப்போம். அதுக்கப்புறம் காவலத்துக்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் முன்னாடி பேசவே மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. பின்னாடி போய் வந்து பேசுவீங்க. இல்ல சரி, இப்ப பின்னாடி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அங்க வாங்க, கணபதி உங்கள்கிட்ட பேசிட்டு இதுதான். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போமா. பாய். பார்த்துட்டு இந்த மாதிரி மாமரத்தை வாழ்நாள ஒருவே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ மாங்காய் இருந்த பிறகும் வந்து பாரு, இங்க பாரு பாபா கேமராமேன், இந்த மாதிரி மாங்காவை யாராவது பார்த்ததுண்டா? நீ என்னதான் மாங்காய் மாம்பழமே இருந்தாலும் அதை பறிக்க முடியாது. ஏன்னா மொசருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பாருங்க எவ்வளோ மாங்காய் மாம்பழம் கிடக்கு பாருங்க. சரி சரி, நீ ஆட்டு மேலே கிலோ விட்டுறாத. ஆனால் பறிக்கிறது தப்பு தான். ஆனால் இன்னைக்கு பறிச்சு ஆகுறோம். இன்னைக்கு சண்டை போடுறோம். சண்டை இருக்கு, மொசரு கூட சண்டை போட்டே ஆகுறோம். இதுக்கு பேர் மொசரு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க ஊர்ல. உங்க ஊர்ல எப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியல. நீங்க வீடியோ பார்த்தும் பேசணும், நல்லா இருக்கும் மிஸ்டர் கேசி ஆபீஷியல். ஆமா, எவ்வளவு மொசரு பாருங்க. இதுக்கு ஒரு வழி பார்க்கணும். என்ன செய்யலாம் சபரி? ஒரு மாங்காய் பறிச்சுக்கால சண்டை போட்டு என்னால முடியாது இவங்க. ஏன்னா நிறைய சண்டை போட்டேன். என்ன பாரு, இங்கே இருக்கிறது எல்லாமே இப்படிதான் இருக்கு. எல்லாமே மொசரா தான் இருக்குது. அவனையும் மரத்து நான் எங்களுக்கு வைக்கிற மரத்து இதுக்கு தான் வச்சிருக்கேன். மொசருக்காக வச்சிருக்கேன் நினைச்சு சொல்றீங்களா? பழைய அண்ணன் இந்த 3-4 சேர்ந்து எடுக்கிறது அருமையா கிடைக்கும். நாளே யாருன்னா நல்லா கிடைக்கும். அவன் யாரு? சரி ஃபர்ஸ்ட் இதை பாருங்கடே. இதை தட்டு நைட்டா பறிச்சு பாரு பார்ப்போம். இந்த மாமரத்தை நைஸா தட்டு. நைஸாவா? அதை எடு. புளிக்குமா? பேட்டு இது உள்ள இறங்கி குழுக்குன்னு ஆயிட்டுப்பா. அதான் பேரும் எறும்புள்ள பேருமா? இன்னொன்னுங்க, அது எப்படி உள்ள போவோம்? ஓட்ட போட்டு உள்ள போயிருக்கோம். என்ன இதுல அந்த அந்த வெள்ளையா இருக்குல்ல, இதை தட்டு அதை தட்டு. இன்னதுல கடக்குமா வேற? கொஞ்சம் டேஞ்சர் தான். கொஞ்சம் உண்ணிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது ஆடு அந்த காட்டு விலங்குகள் வருமா? இது பன்னி மட்டும் தான் வரும். பன்னிக்குனாலும் இவ்வளோ உண்ணி வரும். பன்னிக்கு உண்ணி. ஆமா, அது பேர் உண்ணி தான்ப்பா சொல்லுவாங்க. அது சின்ன சின்னதாக இருக்கும். சரிப்பா, இருக்கா? கத்திலாம் இல்லப்பா. நீங்க அதை தா கழுவு நாங்கள் போய் தண்ணி பேக்கரு. தண்ணி இருக்கு, கண்ணிலே பேக்கணும். கண்ணியில கழுவுல தண்ணியில சரியா இருக்கும். நல்லா இருக்குங்களா? இன்னும் நீங்க உளுந்துச்சு பாதை இங்கன்னு தெரியல. ஆகா, சத்தியம் இது நல்லா இருக்குல்ல. நல்லா தான் இருக்கும் தானே சொன்னேன். இப்போ கொக்கி இருக்கா? வீட்டில் தோட்டத்தில் மாம்பழம் இருக்குல்ல, தட்டி போட்டா பறிச்சுட்டு போகல. ஆமா சொல்லு. அதெல்லாம் பறிக்கைக்கு நேரம் இல்லாம, பறிக்கைக்கு வழி இல்லாம அந்த மொசரை பார்த்து பயந்து நைனா பறிக்கைக்கு இது இல்லாம இருக்காவ. மக்களே, இவ்வளவு அருமையா இருக்கு. மொசரை கடிக்கும் ஒன்றும் இல்லை, லைட்டாக பிச்சுட்டு இருக்கலாம். ஒரு அமுக்குனோம்னா அந்த வராம பாருங்க. இதுதான் ஒரிஜினல் மாசா. நம்மளும் குடிக்குது மாசா. அது மாசு கிடையாது. சத்தியமாக வேற லெவலில் இருக்கு. நீங்கள் எப்படியாச்சும் இது அவ்வளோத்தையும் தட்டி போட்டாது நம்ம இன்னைக்கு இதை பறிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆள் இது எடுக்க போயிருக்காரு, கொக்கி எடுக்க போயிருக்கான். கொக்கி எங்கள் அப்பாட்ட கேட்டாலே கிடைக்கணும். அதாவது அவர்கிட்ட தான் கேட்க போயிருக்கான். அன்னைக்கு வாழைக்கு எங்கனையோ வச்சிருக்காரு. இந்த மாம்பழத்தை பார்த்துட்டு நம்ம கழுவுறதுக்குலாம் ஆசை இல்லைங்க. பறிச்சோமா தின்னோமா போயிட்டே இருக்கணும். இறங்கி இப்போ கொக்கி வரும். கொக்கி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான்
கொக்கி இருக்கான்னு உன்ட்ட கிட்ட இருக்கா இல்லையா நீ சொன்னியான்ட்ட இருக்காமா? கொக்கி இந்த இதில் இங்கே கீழே அடக்கம். இங்கே வாழை இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்களா? வெங்களா வாழைகள். இது எங்கள் எங்கள் தோட்டத்தில் உள்ள வாழை. இது என்ன வாழைன்னா கற்பூரவள்ளி. இந்தா வந்துட்டான் பீமனே. கொஞ்சம் தலைக்கு நேர் மேலே இருக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பீமனே அப்படி ஒன்றும் இல்லைல்ல, இதா இருக்கலாம். அதான் இப்படி காய் பறிக்காத. ஏல தடியா இல்லை, பழம் தானே அது. இந்த அப்படியே நீங்கள் கீழே இது கொஞ்சம் கிடைச்சா? காயா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்த மொசரோட எது முட்டையோ இருக்கலாம். முட்டையோ கொட்டையோ நமக்கு தெரியலங்க அது பேர். ஆனால் பழம் உண்மையிலேயே வேற லெவலுங்க. இல்லை, அது வெறும் மொசரை தான் உள்ளதில் இருக்குது. பரவாயில்ல, அதான் தட்டி பிடி கேட்சி பிடிச்சிட்டு கீழே விட்டுறாது. இந்த அப்படிச்சே 2 கையும் ஈஸியாக இருக்குது. நீ யார்கிட்ட பேச போற? அந்த மாங்காய் அந்த கிளைமேட் மேலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. ஏலங்காத்து வீசுதே. அப்படிதான். இல்லை கடிச்ச கேன்சர் சுகர் எதுவும் வராதாங்க. சரியா? அப்போ 5 பிடிச்சி மேலே போடு, சட்டை கிளத்தி போடு. நீ என்னல கொக்கி போடுதா? கொக்கியும் போட தெரியல, எதுவுமே போட தெரியல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்க பாரு, நான் சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அமுக்கிடுங்க. கொஞ்சம் காயாமல் இருக்குது. இந்த பழம் ஏரியாலாம் நல்லா அமுக்கினீங்கன்னா இந்த அப்படி கொலன்னு ஆயிரும். இப்படி கொலன்னு ஆனதுக்கப்புறம், ஏன்னா இப்போ கையில் கத்தி இல்லை, அதனால தான் இந்த வேலை. ப்ரோ இது கத்தி இருந்துன்னா அழகாக வெட்டி ஒன்றும் சாப்பிடலாம். இல்லை, இந்த இருக்கலாம், இந்த இடத்த கடிச்சிடுங்க. இந்த வந்துட்டானா ஏங்க என்ன டேஸ்ட்டுங்க. எங்க காவல்ல இருந்து வாங்க. என்னங்க கூமாம்பட்டி காலர் கிணறு வந்து பாருங்க. இந்த மாம்பழம் பறிக்கலாங்க, ஆனா கீழ இருந்து பறிக்கணும். முடிஞ்சா யாரும் வந்தாலும் மேலே பறிக்க முடிஞ்சா பறிச்சுடுங்க. காவல் கிணறு மாம்பழம் தாங்க. ஏன்னா இதுக்கு வந்து மேக்ஸிமம் சைஸ் இவ்வளவு தான், அதுக்கு மேலே வராது. நீங்க வாங்குற அளவுக்கு வாங்குற மாதிரிலாம் இருக்காது. இது என்ன மாங்கா? கிளிமூக்கு மாங்கா. கிளிமூக்கு மாங்காங்கிறத ஜூம் பண்ணி பார்த்தாதான் கிளிமூக்கு மாங்கா தெரியும். எங்க வாசவரிவா கிளியோட மூக்கு மாதிரி இருக்குதா? இது மாதிரி தான் கிளிமூக்கு மாங்காய். ஆனால் இது கிளிமூக்கு மாங்காவா மொசரு மாங்காவாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மொசர் மாங்காய் தான் கிடையாதுங்க. சரி, நம்ம அடுத்த மாங்காவா இல்லைன்னா கொய்யாக்காய் உண்டு. கொய்யாக்காலாம் இருக்கும், வாங்க போவோம். கொய்யாக்காய் சாப்பிட்டா எதுக்கு நல்லதுன்னு சொல்லி இதே மாங்காய் வாட்டு வாங்க. சின்ன மாங்காய் இது இந்த மாங்காய் வந்து மற்ற பேரங்கிறது மாவு மாங்காய். நல்லா புளிக்கும், நல்லா பழுக்க வச்சா அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்டு தான். அந்த குடிசையாக பார்த்தா தான் கொஞ்சம் டவுட் ஆயிருக்கும். அது வந்து நம்ம மாடு போட்டுருக்காங்க, மாடு போட்டிருக்குது, அதனால தான். இப்போ இந்த இதில் தான் எங்கள் அப்பா பறிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பற்றி நின்றுட்டு ஒரு வெட்டிடலாம்ல. என்னோட வேலை கிடக்கும் அங்கே மேலே அண்ணா இருக்கு. தவறு இங்க பேரு எப்படி இருக்கு பேரு? இதுதான் கொய்யாக்கா. மச்ச கொய்யாக்கா. மச்சம் வச்சு இதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்க, சொல்லுங்க பார்ப்போம். எதெல்லாம் மச்சா இருக்குது? உங்களுக்கும் இதே போல மச்ச வச்ச கொய்யாக்கா தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன மாப்பிள்ள இது கொய்யாக்கா எப்படி ஆயிட்டு? இல்லை குண்டிக்குள்ள போயிட்டோம் மக்களே, தப்பா நினைச்சுக்கிட்டாங்க மக்களே. இந்த மொசரு அப்படியே ட்ரௌசருக்குள்ளோடி போயிட்டு சரி ஆன்மா இல்ல அது இதுல உள்ளது வெம்பி இருக்குன்னு இந்த இடம் இருந்தாக்குள்ள ஓவர் படம் ஆயிட்டு இப்படி வெட்டி இது வெட்டிடக்கூடாது, கடிச்சுன்றணும்.
இந்த உனக்கு மேலே உள்ளது பரவாயில்ல. இல்லை இவ்வளோ எடுத்து திங்கலாம்லே. இல்லை நான் வந்து வேறு கொய்யாக்கா ஃபுல்லாக பார்த்து ஆசை எடுத்தேன். அவருக்கு இருக்கு முண்டையாக இருக்கான். எந்த கொய்யாக்கா பார்த்தாலும் மச்சம் உண்டு. மச்சம் உண்டு. வேறு என்ன இருக்கு மேலே பேர் எப்போ எப்படி பறிச்சு தர முடியும் பாரு உனக்கு. என்னடா இது பறிச்சாரு ஓகே ஓகே இந்த தான் இருக்கு. வீரனே அது எனக்கு எப்படி தருவேன்? ஒரு கடி கடிச்சு தரேன். ஒரு கடி கடிச்சிடலாம். ஒரு கடி கடிச்சு தரேன். இதுதான் நல்லா இருக்குல்ல. ஒரு காய் தான் பறிச்சா அந்த ஒரு காய் மண்டையும் பிடிங்கிட்டானே. எல்லா காயும் தான் கலருக்கு. அணில் கடிச்ச காய் தான் என்னடா இங்கே பறிச்சது ஓ ஓ நான் கிலோடா உனக்கு பறிச்சது நடக்கலாம். நீ பறிச்சிக்கலாம் தான் அது கூட விழுந்தே தானே அது. ஆமாம். சரி அடுத்து என்ன இருக்கு? ஆட்டியா தான் நீ இது இருக்காரு வேறு அப்படிங்க உள்ள இங்கே இதன் பேர் தான் அணில் கடிச்சக்கா. உங்கள் ஊரில் தெரியுமா? அணில் இருந்தால் கடிக்கும், இல்லைன்னா கடிக்காது. பாம்பு கடிக்கும் இந்த நேரம். அப்படியே உள்ள தென்னை மரத்தின் சைடு அப்படியே வாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரி கேமராமேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அஜின்னா அதுக்கு மேலே ஒன்று இருக்கு பாரு. அதுக்கு மேலே ஒன்று இருக்கு பாரு. இது பிஞ்சிலே படுத்த சவரி. நீ தான் பிஞ்சிலே படுத்த சவரி. ஆமாம் அது அவனு தான் திட்டான். ஆமாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொய்யாக்கா தென்னங்காய் இல்லை இளநீர் எதுப்பேன் இல்லைன்னா எனக்குலாம் சாத்துடும். அது வாழைப்பழத்துக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் பார்ப்போம். இன்னும் இளநீ எல்லாரும் நான் மரத்து மேலே யாரி உட்காந்துருப்பேன்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. மரத்து மேலே யார் இருக்குன்னு நினைக்கலோ காலப்புறம் இதில் தான் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சும்மா வச்சிங்கன்னா வராது. ஒட்டுக்கண்ணு இப்போ எல்லாம் ஒட்டுக்கண்ணா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தன்பழம், வாழைப்பழம். இது என்ன பழம்? கற்பூரவல்லியா படத்தியா? அப்படின்னு பேர் இருக்கா? ஆமாம் தெரியாதா? இது அந்த மாவு மாதிரி இருக்குமா தானே? அதான் படத்தி கிடையாது. படத்தி வந்து 3 பிரிஞ்சு வராங்க. இது கிடையாது. இல்லை கற்பூரவல்லியும் கிடையாது. இது இது கற்பூரவல்லி எனக்கு தெரியாதா? அது தொழுவம் பழம். இது பேர் தொழுவம் பழம். உங்களுக்கு தெரியுமா இது பேர்? இங்கே பேர் எல்லோ தொழுவம். மாங்காய், தேங்காய். மொசர் உள்ள போயிட்டுங்க. இந்த மாதிரி பழக்க வச்சு தின்னு பாருங்க, சத்தியமா நல்லா இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்ம காவல் கிணறுக்கு வாங்க. கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் உங்க தோட்டத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன். கமெண்ட்ல டைப் மட்டும் பண்ணுங்க. அழகான மாம்பழங்க சீசன் முடியறதுக்குள்ள வந்துருங்க. மாம்பழம், கொய்யாக்காய், வாழைப்பழம், இளநீ, வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சு போகலாம். முடி வளருங்க, சும்மா கிடையாது. சும்மா கிடையாது. நல்லா இருக்கு. மல்லநெல்லிக்காய் ஒன்றா, நெல்லிக்காய் கிடக்காது நினைக்கானா? மல்லநெல்லிக்காய் உண்டு, ஆனால் காய் கிடக்காங்கிறது தெரியல. சின்ன காய் கிடக்கா கிடக்கா ஒரு காய் பார்த்தாச்சு. ஓ
மக்களே இங்கே வாங்கலாம் தக்கட்டு எது வரை தொட்டவங்க தோட்டம் இது வரைக்கா இதான் இந்தாருங்க இது வரை தான் தோட்டம் ஆனால் கொஞ்சம் கழிச்சுன்னா அங்கே ஃபுல்லாக கொயக்காவாக தான் இருக்குது வசமாக ஆட்டையை போட்டு வந்துடலாம் கவலைப்படாதீங்க படத்துக்காரரே பார்த்துருவாரு வீடியோ அப்படியே கொயக்காவாக தான் இருக்குது ஃபுல்லாக ஆட்டையை போட்டுடலாம் மக்களே கவலைப்படாதீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு உண்டு அண்ணே இந்த ஒரு நெல்லிக்காய் பறிக்கிறதுக்கு உனக்கு ஒரு 6 ரூபா என்ன எங்களுக்கு 60 தான் கையே வீச்சு சீசன்ல நினைக்கேன் சீசன் முடிஞ்சு போச்சு போல இருக்கு எலுமை தான் வரும் கொஞ்சம் அவன் இனிதான் வருதான் தோட்டக்காரன் சொல்லிட்டான் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு அவளே சரியான புளிப்பு மக்களே வாழ வைக்க முடியலங்க மக்களே வாங்க காவணத்துக்கு வாங்க இதை ஒட்டுமாங்க வேட்டிலாம் ஒட்டா ஆமா இது ஒட்டு எப்படி ஓட்டிட்டு இருக்கோம் நாங்க வச்சு ஒட்டுன்னா அது ஒட்டு இல்லை அந்த ஒட்டு இல்லை கிளிமோ கொட்டுவா நம்ம கடையில ஹைபிரிட் ஆனது வாங்கி எடுப்போம் ஒட்டுக்காய் ஆமா மக்களே இது ஒட்டுக்காய் ஒட்டுக்காய்னால இப்படிதான் இருக்கும் 1 2 காயெல்லாம் கிடக்கு அடுத்தது வாங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்த்தங்காய் நார்த்தங்காய் ரொம்ப நல்லது மக்களே அது பழத்துனா அதோட ஜூஸ் போட்டு குடிங்க அந்த நார்த்தங்காய் ஜூஸ் இருக்குல்ல நார்த்த இது பச்சை இது அந்த நார்த்தம்பழம் ஜூஸ் இருக்கலாம் மக்களே வேற லெவல் ஒரு பழமே பாம்பு கிடையாதுல்ல பாம்பு வந்துச்சுன்னா லைட்டா உஷ் நமக்கு அவ்வளோதான் பயம் மக்களே இந்த தோட்டத்தில் ஃபுல்லாகவே மயில் வேட்டையாடுது பார்த்துருங்க ஃபுல்லாக அங்கங்கே மயிலாதால் இது என்ன போது பாருங்க தெரியுதா உங்களுக்கு மயில் இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கேருந்து மயிலே இறகு போடுனா போடுமா போடுமா எங்கள் அண்ணன் பிடுங்கி போட வைப்பார் பிடிங்கி போட்டாருன்னா தூக்கி ஜெயிலில் போட்டு போடாத சும்மா கடை சரி ஒரு பழம் இருந்துட்டா கூட வெட்டி தின்னுட்டு போயிருக்கலாம் மக்களே இது அவ்வளோ காகிதங்க சரி கேமராமேன் பார்த்து வாங்க சரிப்பா ஆபத்தான காடு பத்தி ஒன்றும் இல்லை இப்போ எடுத்து நீங்கள் இதை வந்து இது ரொம்ப அருவா காமிக்கக்கூடாது வயலன்ஸ் ஆயிடுவோம் ஆமாம் உங்களை இந்த காயெல்லாம் பறித்து நீங்கள் வந்து நான் அது என்னது ஊறுகாய் போடலாம் மக்களே ஊறுகாய் போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க அன்னைக்கு ஒரு நாள் போட்டோம் வேற லெவல் நார்த்தங்காய் திங்காத ஆள் கூட தின்றோம் அந்த அளவுக்கு இருக்கு சரிப்பா நான் திங்க மாட்டேன் நீ எங்க மாட்டேன்னா போ நார்த்தங்கால உள்ள நல்லது எவனுக்கு தெரியுங்க இந்த காலத்து பசங்களுக்கு எங்க சார் தெரியும் அதெல்லாம் நாங்களாம் 90s கேமராமேன் ஒரு காசு கேமராமேன் கேமராமேன் வீடியோ எடுக்க தெரியும் மக்களே இங்க வாங்க அடுத்து உங்க அருமையான ஒரு காட்சி இங்க வாங்க நம்ம வாழையோட ஹைட்டை மட்டும் பாருங்க எம்மா பெரிய ஹைட்டுன்னு தெரியுதா சரியான ஹைட்டுங்க இதெல்லாம் காய் போட்டுனா இவ்வளோ பெரிய காய் படும் எப்படி இவ்வளோ பெரிய காய் வந்துடும் சரியான மரம் மக்களே ஆனா என்ன வாழைக்காய்ன்னு சொல்லிங்கன்னா அந்த காய் விழுந்துன்னா அந்த வாழை உனக்கு இது இப்ப என்ன காய்ன்னு சொன்னீங்கன்னா இந்த வாழைப்பழம் உங்களுக்கு சரி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா இதை பார்த்தே சொல்லணும் ஆமா இந்த வாழை மரம் இதை பார்த்து சொல்லணும் ஆமா கரெக்டா நல்லா என்ன கிளியரா பழங்கிறத தெளிவா சொல்லுங்க என்ன மரங்கிறத கரெக்டா சொல்லிருங்க இந்த மரத்துல காய்க்கிற காய் உங்களுக்கு அனுப்பியே விட்டுருவாங்க கவலையே விடாதீங்க இது அதே தானே மக்களே நம்மகிட்ட எல்லா விதமான மாப்பிள்ளை இரு நம்மகிட்ட வந்து பெரிய என்ன மரம் மாப்பிள்ளை வாழை மரம் இருக்கு நேருங்க இருக்கிறதுலே சின்ன மரம் இது ஒட்டுக்கண்ணையா இருக்கு காயும் போட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன குழந்தை இது போட்டாச்சு காயும் போட்டாச்சு இது என்ன குழந்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மட்டியா இவ்வளவு சின்னதா இருந்தாலும் என்ன குழையா இருக்கும் ரசக்கைலி ரசகேலி ரசத்தைலி மக்களே பாத்துருங்க இருக்கிறதுல பெருசு இங்கதான் இருக்கு இங்க பாரு இருக்கிறதுல சிறுசு இங்கதாங்க இருக்கு ஓய் மக்களே ஃபுல்லா தேங்காய் அடுத்தது மரத்துல ஏற போறேன் எல்லாரும் மரத்துனாலே அடிச்சிருப்பாங்க வீடியோ லைட்டாக அனுப்பி விடுவேன் தட்டி அப்படியே கட் பண்ணும்போது அங்கேருந்தே கட் பண்ணி கொண்டா
எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நிறைய இடம் இருக்கு. நிறைய இடம் இருக்கு. இது ஒரு நாள் செய்யா? ஆமா ஆமாம், இது அது வேற மரம், இது வேற மரம். ஆமா. எல்லாம் ஒட்டில் வச்சது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும். இங்க பாரு, இது சோப்பு கொய்யக்கா ஜி. நாட்டு கொய்க்கா? நான் சோப்பு கொய்யக்கா. அண்ணா மேலே பேரு கடிச்சது தெரியுதா? ஆமா, பாருங்க எங்கிட்ட எல்லாமே இருக்குங்க. வாங்க மக்களே, சோப்பு கொய்யக்கா. நம்மட கருப்பு கொய்யாக்காவும் தாள பேச மொத்தம் வெட்டி 4 துண்டா வெட்டி 4 துண்டாட்டு தா. நான் கீழே பார்க்காம எங்கேயாவது தட்டி கீழே விட போறேன். மக்களே மக்களே, நம்மகிட்ட வந்து உள்ள வெள்ளையா இருக்கும் அந்த கொய்யாக்காவும் இருக்குங்க. இது வந்து நாட்டு கொய்யாக்காங்க. நல்ல கேமராமேனு இது நல்லா செவன்னு இருக்குங்க கேமரா. கொய்யாக்காங்க வேற ஆ ஆ எப்படி சத்தம் அதிகமா இருக்குங்க மக்களை ஏமாத்தி விட்டா மக்களே நம்மள. அது காஞ்சி போயிருக்கனால அப்படி இருக்கு மக்களே. ஆமா 60 தான் இருக்கு. காய் பழம் எல்லாம் வெட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இப்ப இது சோப்பு கொய்யக்கா இல்லையா? இது சோப்பு கொய்யக்கா இல்லையா? சோப்பு கிடையாது. சோப்பு எங்க வச்சிருக்குது? சோப்பு கிடையாது. நம்ம வச்சது வரல. அப்போ சோப்பு இல்ல. முட்டா வாங்கி வச்சிருந்தது டேடியும் கணிச்சாச்சு. மக்களே சரிங்க ஆளு இறங்கிட்ட போயிடா. கொஞ்சம் போங்க. அந்த நல்ல நகருக்கு இறங்கட்டும். எங்கள் அப்பா சந்தையில் படணுன்னுக்காக 4 மணிக்கு போட்டால் தான் முடியுமா? போட்டே ஆகணும். அப்படி நம்மளும் சாட்சிக்கு எடுத்துக்கிடும். நான் ஒரு சாட்சிக்கு எடுத்து நீ ஒரு சாட்சிக்கு சொல்லு. மக்கள் என்ன பாருங்க, தென்னங்கண்ணா வச்சு விட்ருக்கு. இதை தான் நாங்கள் தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இது இதுலேயே வைக்க போகிறது கிடையாது. இதுலேருந்து பிடிங்கி வேறு இடத்துல. ஆமாம், இதிலே இருந்துச்சுன்னா வேறு எத்தனை ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் தேர் ஓட்டுற அளவுக்கு நம்மளுக்கு இடம் வேணும். அண்ணா தஞ்சு போச்சு. நாங்களாம் பறிச்சிருந்தோம். ஆமாம், 3 கொல்லம் சின்ன சரிதான். இது வீட்லேயும் பழம் நடக்கா 10 300 போகும். கடையில் போட போகிறோம். இது என்ன சாப்பிடுவோம். ஆக்சுவலாக நாங்கள் கடையில் வாங்கினா சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறதுனால வாங்குறோம். ஓகே, 60 ரூபா. ம், சரி சாட்சி கொண்டுல அவனே ஸ்டாப் பண்ணிருக்கான். கையை போட்டுறாத. கீழே இழுத்துக்கல. என்னப்பா நீ ஒரு தோட்டத்துக்காரனுக்கு ஒரு எப்படி ஏற்றணும் தெரியல. ஒரு போர்டு போட்டாச்சு. அதை கொடுக்காது, அது வந்து சீட் ஆகாது.
கேட்ச் இட். ஆ மக்களே 2 கையில் 2 வாழைப்பழம், ஒரு ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் தான். ஆனால் எங்கிட்ட 2 வாழைப்பழம் இருக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ் இவன் 18 பேசிகிட்டு இருக்கான். இல்லை சின்ன வயசுல எப்படி லேண்ட் தவிர ஏதாவது தொடர்ந்து போய் அவங்க அவங்க தண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கும். அதை மட்டும் எடுத்துன்னு போ. நான் செய்தது தவறு. வெட்டி கூடி நான் செய்தது தவறல்ல. இது கொண்டு போங்க கரெக்டாக. ம் தவறே ம் அப்படியே மொத்தமாக ஊற்றக்கூடாது. கடையில் ஆ கொண்டு போய் எண்ணெய் கொடுத்துட்டாங்களா? உடனே கொய்யாடா தலை இனிக்கல. அப்படியா? ஆமாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டியோ? மூக்குக்குள்ளே போயிட்டு அதான் ஒத்தையில குடிக்கணும் நினைச்சா அப்படி தான் இருக்கும். இதை கூட இறங்கிக்கலாம். அது சொல்லு ஆமாப்பா. மேலே கரையில் எனக்கு அது விட்டும். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக மேலே கரையில் ம் கொஞ்சம் என்ன பண்ணக்கு குடி குடி மீன் இல்லை இதில் மேலே கரையில் கிடக்குது. இப்போ சோப்பு இல்லையா? ஆமாம். அதான் பார்த்தா தேங்காய் வச்சா இது வெட்டின்னு மாட்டேன். தெற்கு கரையில் தான் ஒன்று கிடக்கு. ஓ இதே மாதிரி இதே பண்ணி கோடு ஒன்று போடு. தெற்கோடி ஒன்று கிடக்கு. சரி சரி சரி. அதே மாதிரி அப்படியே கோடு ஒன்று போடு. எங்கள் அப்பா அடுத்தது என் தலையில் ஒரு கோடு போடுவோம். தள்ளிட்டு மேலே போடல. எக்ஸ்பீரியன்ஸ் கையை பாரு அந்த கதை. ம் ஒரே இருக்குப்பா இதுக்கு போட்டு கொத்திக்கிட்டு. நம்ம பழைய ஆள் கிடையாதுப்பா. ஏய் இன்னும் பார்க்க அவ்வளோதானா? சரி டெய்லி வந்தோம்னா எங்கள் அப்பா இப்படி வேலை ஒரு எடுத்துக்கிறேன். அதுதான் சொன்ன இதில் கண்டென்ட் நிறைய கிடைக்கும் எடுக்கலாம். உள்ள வழுக்க இருக்குல்ல? கேமராவை எடுத்து செட் பண்ணணும். வழக்கம் இருக்கா? ஆமாம். வா கொண்டு அது அங்கே வச்சுருக்கேன். கேமராவை எடுத்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு அந்தால நீ உங்க வாட்டுக்கு வேலையை பார்க்க வேணும். இந்த இப்படி இடிக்கல வச்சுக்க. நீ தான் நல்லா தான் வைக்கணும். கொக்கி கொக்கி மட்டும் இப்போ அந்த கொக்கி மட்டும் எடுத்துட்டாங்க. ஓலை வாழை ஓலை வாழை விட. ஆமாம் வெயிட் பண்ணு தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். எங்கள் அப்பா என்ன அவ்வளோத்தையும் வெட்டி சந்தையில் போடுங்க நிறட்டி விட்டாச்சு. சுமக்க வச்சுட்டாங்க மக்களே. மக்களே காவலுக்கு வராதியா வேலை வாங்குறாங்க மக்களே. இந்த செருப்பு போட்டு பேக்ல நடக்க வர முடியல. நீ அப்படியே பின்னாடி போ. இப்போ மொசரில் ஒன்று வாங்கு.
டிவி நின்றுரு சகோட டிவி நின்றுரு முடியலைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லி இப்படி வந்துருந்தா ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. என்னங்க அப்படியே கேமரா வாங்கி என்ன ஒரு சுற்று கேமராமேனுங்க ஒத்த கையில் வச்சு வந்துருக்கு. எல்லாம் வெட்டியாச்சு. 2 மணி நேரம் வண்டி சந்தைக்கு போகுது. எப்படி அதை அப்புறம் பண்ண வேண்டியது எண்ணெய் விட்டுருவாங்க. ஆ கொண்டு வச்சுட்டு எண்ணெய் விட்டு போங்க. அப்படியா? ஆமாம், இறங்கிட்டு எண்ணெய் விடுங்க. இன்னைக்கு அது லாஸ்ட் என்னச்சியா கையில் போட்டு அங்கே எண்ணெயெல்லாம் இருக்குது, கையில் தட்டு பிடிச்சி பண்ண அப்படி லைட்டாக இருக்குது. அங்கே வழக்கே இல்லைப்பா. இப்போ கொஞ்சோண்டு கிடச்சிருக்கு பிள்ளைக்கு. உருட்டி அள்ளு வாயில போடு. ஏங்க சவுண்டு போடல சௌரி. ஆமாம், இதுக்கு நாங்கள் தனியாக போட முடியாது. இல்லை சவுண்ட் தனியாக நீ போட்டல போடும். அவ்வளோ நான் ஜலத்தை எடுத்துட்டு ஜில்லா ஜலத்தை எடுத்துட்டு. ஆமாம் ஏங்க தோட்டத்துக்கான ரூட்டு பாதை வந்து ஞான பாதை. ஆமாம், இறங்கி எல்லாம் உண்டுங்க வந்து பறிச்சுக்கிடுங்க. கதையாக விட்டு வரும்ல. இப்போ இந்த வழி கிடையாது. அந்த வழி என்னாச்சுன்னா எங்க வளனம் தோட்டம் இல்லை சரி, கரெக்டாக வளனம் தோட்டம் வரைக்கும் வரும். அதுக்கு மேல வரதுக்குள்ள இருந்து காத்தாடியாரன்னு மொத்த இடத்தையும் முன்னாடி ஒரு சின்ன கேட் மட்டும் போட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து காத்தாடியார இடம். அது புரியுவா? அந்த கேட் வழியா தான் நம்ம உள்ள வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த இடத்த வந்து பராமரிச்சு வேற ஏதோ காத்தாடி வைக்க போறாங்க உங்களுக்கு. ஓகே. நான் அன்னைக்கு பெரியவங்க கூட வரும்போது பார்க்க போனேன். சரி இந்த வழியா போயிடலாம், இந்த வழியா போய்க்கணும், இந்த வழியா வரலாம்னு சொல்லிட்டு உள்ளவே பார்க்கேன். ஃபுல்லத்தையும் தரிசு போட்டு வச்சிருக்காங்க. போறவே போக முடியாது. இப்போதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ இந்த வழி தான். இந்த தான் இருக்கு தோட்டம். வெளியே வந்தா நான் நார்வல் ஹைவே. ஆமாங்க, நார்வல் இல்லை, திருச்செந்தூர். அது என்ன திருவனந்தபுரம், கன்னியாகுமரி அப்படி போனா திருவனந்தபுரம், நாகர்கோவில், திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் செல்லும் பைபாஸ் சாலை இது உங்கள் முன்னால் உள்ளது. நீங்க எங்க கூட ஜாயின்லயே இருந்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை அடிக்கடி பார்க்கலாம் ஏர்போர்ட்டை. ஆனா உண்மையிலே நான் அந்த வேலை உண்மையிலே நான் அந்த வேலை செய்யணும்னு வரவே இல்லை. ஆமா, தோட்டத்தை பார்த்து தெரிஞ்சு 2.25 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் சவுதியில இருந்தேன். தோட்டத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தேன். இவனெல்லாம் கூட்டிட்டு சரி ஏதாவது பாவம் பயனுள்ள கேட்டாங்கன்னா பார்த்துட்டு இப்படிதான் நினைச்சு வந்தேன். இந்த தோட்டத்துக்கு வராதீங்க. ஜோலி முடிக்காம என் கூட வந்து ஜோலியை முடிச்சாச்சு. அவ்வளோ குறுக்க பெண்ட கேளு, இது உங்கள் முன்னால் மாமா விவசாயி மாமா. ரொம்ப வேத்துட்டுங்க. ஆமாங்க, அவரு பார்த்த வேலைக்கு கேமரா அப்படி தூக்கிட்டே வந்தாருங்க. அவருக்கு வேத்துக்கிட்டுங்க. 2 வருஷம் வேலை இருந்து அங்க கூட இவ்வளவு சத்தியமா மூச்சு ஆயிட்டான். உண்மையிலே அங்கிருந்து தூக்கிட்டு வந்து மிருத்தியா இப்ப ஃப்ரெண்ட்ல காணி ஆஞ்சநேயர் கோயில். இதாங்க நம்ம ஆஞ்சநேயர் கோயில். இது எங்க இருக்குன்னா நம்ம காவல் கிணறுல இருந்து கன்னியாகுமரி போற ரூட்ல இது ஒரு பெரிய ஜங்ஷன் வருது. குமாரபுரம் பக்கத்துல ரைட் சைடு ஆட்டமும் அதுக்கு அந்த ரைட் சைடு தான் இருக்குது. ஆமாங்க, சரிப்பா. காவல் கிணறுல இருந்து கன்னியாகுமரி வர வழியில லெஃப்ட் சைடு நம்ம தோட்டம், ரைட் சைடு அது என்ன அவர் ஆஞ்சநேயர் கோயில். லெஃப்ட் சைடு போனா லெஃப்ட் சைடு காட்டு. லெஃப்ட் சைடு வந்து இதுதான் பைபாஸ். என்ன பைபாஸ் இது? நாகர்கோவில் திருவனந்தபுரம் பைபாஸ். கொஞ்சம் நேரம் போனா கிடக்கு. தூக்கி மடியில் வச்சுட்டு
இதான் கரெக்டா இருக்கும். 90s கிட்ஸ் எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பத்தியா? மாத்திட்டானு ஏதாவது பாலம் வருதாம்ல வச்சிட்டாங்கல்ல. டேய் முந்த 2 நாள் முன்னாடி வரைக்கும் 17 ரூபா டீ, இப்போ 20 ரூபா. 2 நாள்ல 3 ரூபா கூட்டிட்டாங்க. ஏன்பா 20 ரூபா எங்க அப்பா சொன்னாரு, எங்க அப்பா பாவம் இங்க தான் வாங்கி தோட்டத்துல வேலை செய்யறது கொடுப்போம் உங்களுக்கு. 17 ரூபா வந்து இப்போ 20 ரூபா ஒரு டீ. டீ எதுல 20 ரூபா? தெரியலப்பா. டீயே காப்பி எது ரேட் அதிகமா இருக்கும்? காஃபி தான் ரேட். காஃபி தான். அடடா. எங்க அண்ணனுங்க தான் குடிக்க வரவங்களுக்கு அவனும் தான். காஃபி வந்து ஏன்னா டீனா பாலை விளாண்டு ஊற்றிட்டு டீ விளாண்டு ஊற்றி அந்த டீ கேசன் விளாண்டு ஊற்றிடலாம். ஏன்னா வெறும் பவுடர் மட்டும் போட்டு டீ நிறைய ஊற்றணும், அந்த பால் நிறைய ஊற்றணும்ல. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ். அது ஒரு டைலாக் ஒருத்தர் பிசினஸ். மக்களே லெஃப்ட் சைடு பாருங்க பாரு, இதுதான் காவனர். ஆமா. என்னங்க கூமாம்பட்டி இங்க பாருங்க நம்ம காவல்கிணறு. எங்க ஊரு வண்டி காவல்கிணறு வண்டி. ஐயோ பாருங்க நம்ம காவல்கிணறு இதாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்குங்க. ஆமா, என்னைக்கு உயிர் போகுது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இங்க ஊருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊரை வச்சுக்கிட்டு இந்த காவல் கிணறுங்கிற பேரை கவலைப்படுத்திட்டு இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாட்டு வாழ்க்கைங்க. என்ன வாழ்க்கையவே எனக்கு. ஆனா பணம் அதிகங்க, சம்பாத்தியம் பணம் அதிகங்க. மட்டும் தானே கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்கும்? சந்தோஷமே இருக்காதுங்க. ஒண்ணுமே கிடைக்காது. ஆமா. ஒண்ணுமே ஒரு அம்மா சல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒரு நல்ல மாசத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைச்சதுக்குங்க அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. சபரி அடுத்த மாசம் ஊருக்கு போறீங்க, அபுதாபி போறீங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரவாயில்ல சார், பழகிருச்சு. பழைய மாதிரிதான். ஆமா, கல்யாணம் எங்க காவல் கிணறு, வடக்கங்குளம், ஆவரகுளம், அலாபுரம், இந்த 4 ஊர்ல 95% ஆம்பளை வெளியே தான் இருக்கும். ஃபாரின். முன்னாடிலாம் கோயில் கடைன்னா ஃபாரின்ல இருந்து இல்ல, பசங்க எவ்வளவு பேர் இருப்பானுங்க. அதுல ஒரு 2% 85% வெளிநாட்டுல இருந்து வீடியோல தான் கோயில் கடை பார்த்துட்டு கோயில் கூட பார்க்கலாம். மீதி 25% பேர் கம்பெனி ஏதோ நல்ல கம்பெனி, மீதி 20% பேர் கம்பெனி ஏதோ நல்ல கம்பெனியா இருக்க போய் வீட்டுக்கு வரானோ அவனும் வந்துட்டு கொடை முடிஞ்சு 8ஆம் கூட தொடங்கி மாதிரி ஊரை பத்தி தெரியும். ஆமா, அந்த அதுக்குள்ள வரத்த அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எங்க ஊர் ஃபேமஸ். ஆமா, கன்னியா இப்ப என்னது பேக்கரி, அருமையான பேக்கரி. இங்க வாங்க, நான் ப்ரோமோட் பண்ணுறோம். வாங்க ப்ரோமோட் பண்ணலாம். சாப்பிடுங்க, பைசா கொடுத்துட்டு சாப்பிடுங்க. பைசா எடுக்காம சாப்பிடுங்க. என்ன வேணாலும் எடுங்க, ஆனா எடுத்ததுக்கு பைசா கொடுத்தே ஆகணும். பைசா கொடுத்தே ஆகணும். நீங்க பைசா எடுக்காம போனீங்கன்னா எங்க அண்ணன் அடிப்பாரு. அண்ணன் கை பார்க்க வேண்டாம். மன்னியத்தினாச்சுல ஏதோ சொல்ல வந்தாங்க, வேண்டாம் சென்சார் பண்ணிட்டாங்க. வேலைங்க எதுக்குங்க? மணி 4:10. எங்க ஊர் எங்க என்ன பாருங்க, எங்க ஊர் பட்டிக்காடு நினைக்காங்க. லெஃப்ட் சைடு இருக்குது 5 ஸ்கிரீன் இருக்குது. நாகர்கோயில்ல இருந்து மொத்த பேர் இங்க தான் வரணும். ஒரு இடம் போக முடியாது, எல்லாம் இங்க தாங்க வரணும். ராஜாஸ் மால்ல இருக்குங்க தியேட்டர். மாமா சட்டப்படாம முடிச்சு திருத்திரியாரு. இதுதாங்க மார்க்கெட், காவல் மார்க்கெட், சந்தை, காய்கறி சந்தை, காமராஜர் தினசரி காய்கறி விற்பனை கூடம். அப்படியே கடை எங்க இருக்கு? ரைட் சைடு வருது. 4வது 5வது கடை இருக்குது. கரெக்டா ஈஸ்ட் கடை இருக்குல்ல, அது பக்கத்துல ரைட் சைடு கடை. அந்த எஸ்சிஎஸ்ஆ பேக்ல விட்டுருமா? எல்லாம் நீங்க விடணும். எல்லாமே தான், எல்லாமே இப்போ இறக்க போறோம். ஆமா, இதுதான் எங்க நாங்க கொடுக்கக்கூடிய சந்தையுள்ள இடம். 17ஆம் நம்பர் கடையா? 17ஆம் நம்பர் கடை SCS எங்க கடை. இதுதான் இங்கதான் நம்ம கொடுக்க போறோம். சொல்லவே இல்லை, நீங்களும் கடை வச்சிருக்கீங்களா? நாங்க வைக்கலங்க, நாங்க கொடுக்கக்கூடிய கடை. நாங்க கொடுத்தோம்னா வியாபாரம் பண்ணி பைசா தருவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ல போயிட்டானா? அவருதான் கை காமிச்சாரு. அப்படியா? சரி, அப்ப வேற மூஞ்ச காணிக்கலன்னு சொல்லிட்டு கேமராமேனை திட்டுவிய. சும்மா நான் கொண்டு வந்த அதே கடையை நான் தான் கொண்டு வரேன். இதில் வைக்கணுமாண்ணே? நான் கொண்டு அது வாழைக்குளம். அது என்ன? 1 2 3 4 எல்லாம் முடியல. மார்க்கெட் வேணுமா? 1 2 3 6 8 இல்ல
குழம்பு 2 6 அரை மணி 9 இதில் 9 இருக்கு. 9 இருக்கா? 2 4 5 6 7 8 9 10 11 இதில் 6. சரி மொத்தம் எத்தனை எண்ணிக்கை? 9 6 15 இதில் எத்தனை? 12 15 27 இதில் எத்தனை? 1 2 3 4 இடக்கணக்கு தானே? 7 இப்போதானா? இப்போ இன்னைக்கு நம்மளே தூக்கி பிடிக்கணும். என்னெல்லாம் பண்றானுங்க. 3 6 9 10. 10 தானே? இது ரொம்ப உடனே என்ன தெரியா? ரொம்ப நல்லா முடியாது, ரொம்ப நேரமெல்லாம் தூக்கி பிடிக்க முடியாதுனால. 4 7 8 9 10 11 12 13. எத்தனை மொத்தம் எத்தனை? அது எத்தனை? அவ்வளோதாங்க. ஏன் இப்படி இருக்கா? 13 9 2 22 27 தானே? ஆமா. சரி நீங்க கொஞ்சம் தள்ளி பாருங்களா? இருங்க சார், வரேன் சார். சரி இப்போ எங்கே போகிறதுக்கு? இப்போ ஜெய்சன் சைஸ் வாங்கி தர போகிறோம். ஜெய்சு சபரி காஞ்சி போயிடாங்க. சபரினா அவரு காஞ்சி போய் கிடக்கணும்னா இந்த 2 சைடில் விடு விடு. அப்புறம் டீம் வரோம். அப்போ சபரினா பீஃப்ல பைசா இல்லவே இல்லைன்னா வாங்கி தர மாட்டேனா? 27 22 தானே ஜி? ஆமா. வேற இப்போ இவ்வளோ இருக்கும். எனக்கு ஒரு பால் போதும்பா, வேற ஒன்றும். நம்ம சோப்பிலனி வந்து 27. ஆமாம், பச்சை வந்து 22. ஆமாம், ஒரு வாழைக்கோலை அவ்வளோதான். உங்கள் பேர் சொன்னேன், எப்படி தெரியுமா என்னன்னு தெரியல. என்னையே அங்கே யாருக்கு தெரியுது? முன்னாடியாவது அவர் இருப்பாரு, என்ன தெரியும்? அவி இருந்த மாதிரி இல்லை, கணக்காப்பில் தான் இருந்தாரு. வேலை செய்தார் இருந்தாவ, அவைகளுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆமாம், அதனால நீங்கள் வந்து லேட்டாக நான் சொல்லிடுங்க. நான் சந்திரன் சொல்லி சொன்னேன், எங்கள் அப்பான்னு சொல்லி. சரியா? 27 22. ஆமாம் சரிப்பா. சரி மக்களே இப்போ எல்லாத்தையும் எங்கள் அப்பாட்ட 1 by 1 எல்லாத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா எனக்கே மறந்து போவோம். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் இப்போதான் கடைக்கே வந்திருக்காருல்ல. அவர் இப்போதான் எண்ணெயை காய வச்சிருப்பாரு. சுடட்டு பொறுமையாக இருந்துட்டு போவோம். ஃபோன் வருது. ஃபோன் வருதுப்பா. ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதுவும் இல்லை. இப்போ கட் பண்ணிக்கலாம்ல பேச. இப்போ இவனில் என்ன சொல்லி கூட்டிட்டு போனேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வீடியோ ஃபர்ஸ்ட்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னதுன்னு பனானா கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பாடு நங்கு 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 நங்குன்னு அவளை வித்து குத்த விட்டுட்டேன். எல்லாம் கிடைச்சி ஆமா, ஆனா போட்டு இது பண்ணிட்டாங்க. கூட வந்து எக்ஸ்ட்ராவும் கிடைச்சி. ஆமா, கிடைச்சதுக்காண்டி சரி பையனோட கொஞ்சம் உடம்பு தேத்தட்டுன்னு சொல்லி எங்க கூட்டு வந்திருக்கேன்னா, எங்க ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான கடைங்க. அதாவது கரெக்டான டைமிங் வரணும். கரெக்டான டைமிங் தாண்டியாச்சுன்னா கிடைக்காது. முடியவே காலி ஆயிரும். கடைக்கே கிடையாது. கடை பார்க்கதாங்க சின்ன கடையா இருக்கும். ஆனா அண்ணன் பொரிக்கிற பீஃப் வேற லெவலுங்க. பார்க்கதான் சூடான. ஆனா டைமிங் வரணுங்க. டைமிங் வராட்டி கிடைக்காதுங்க. அந்த டைமிங் அண்ணன் போடுற பீஃப் பக்கோடா வேற. அண்ணன் போடுற பீஃப் பக்கோடாக்கு இந்த காவனத்து நாக்கு அடிமை. எல்லாரும் அடிமைங்க. ஆமா, கரெக்ட். ஆனா எப்படி தானே தெரிஞ்சு இப்போ ரெடி ஆயிருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, ரெடி ஆயிருக்க வாய்ப்பு இல்ல. என்னாச்சு? 4:30 ஆச்சு. இந்த ஆட்டோல தாங்க வருவாங்க எல்லாருமே. ஆட்டோல கொண்டு தான் வருவாரு பீமன். இவர் பேர் தான் பீமன். கேட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. 5 மணி அவங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் 1 மணி நேரமா? 5 மணி ஆயிரும். 5 மணி ஆயிருமா? அரை மணி நேரம் வெயிட் பண்ணணுமாங்க. காத்திருக்கிறதுல பெரிய பலம் கிடைக்க போகுதுங்கிறது. இப்பதான் அங்க எல்லாம் என்ன சூடாயிட்டு இருக்கு. சூப்பு கொதிச்சிட்டு இருக்கு. குடல வெந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாவ. வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்சா 1 டைம் தின்னு பாருங்க. கொஞ்சம் பெப்பரா தூக்கலா போட்டு அப்படியே அருமையா இருக்கும். நான் அதாவது நம்ம ஏரியான்னு இல்லைங்க, இங்க இருந்து நான் எங்கெல்லாமோ பீஃப் தின்னுருக்கேன். காரைக்குடி, நம்ம திருநெல்வேலி அங்க எங்கன்னு தின்னுருக்கோம். ஆனா பீஃபோட டேஸ்ட் இங்க தான்.
அடிச்சிக்க முடியாது. அண்ணன் கடையில பீஃப் எடுத்து அந்த ஒரு கட்டி கட்டிச்சாதான் இருப்பான். ஏங்க காவலத்துக்கு வந்துருங்க. அதுலயும் நம்ம அண்ணே ஏஸ் கிடைக்குங்க. ஆமா, ஏஎஸ் பீஃப் ஸ்டார். அண்ணே வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஆமா, வேற ஒரே எங்கேயுமே கிளை. கிடையாது. அண்ணே ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போசிட்ல வந்து இந்த ஒரு பாலத்துக்கு சின்ன கீழே ஒரு தள்ளுவண்டி தள்ளுவண்டி கடையில போட்டாங்க. ஆரம்பிச்சாங்க. தள்ளுவண்டில ஸ்டார்ட் பண்ணது ஒரு இப்போ நண்பர் கடை. கூட்டம் 2 பேர் ஆமா, சேர்ந்து ரெண்டு பண்ணக்கூடிய friends, விஷயம். 2 friends தான் ஆரம்பிச்சிருக்காவ. ஆனா கடை நல்லா ஓடும். இப்போ வரைக்கும் ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா இருக்கு. நல்ல இத்தனை வழியில வருஷமா. கொண்டு ஆமா, போயிட்டு இத்தனை வருஷமா. அதாவது வேற வேலையே இல்ல. கரெக்டா சாயந்தரம் வருவாங்க. 4 மணிக்கா திறப்பாங்க. ஆமா, மிஞ்சி போனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை தாங்க. கையில வருமானம் அவ்வளவுதான். நல்லா பண்ணிட்டு இருக்காவ. நீங்க ஏற்கனவே நல்ல பெரிய லெவல்ல, அதாவது ஒரு பெரிய லெவல்ல சப்போர்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த சப்போர்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பீஃப்லாம் ஐயோ சொல்லதுக்கு வார்த்தை கிடையாது. எங்கேயுமே கிடையாது இந்த அளவு டேஸ்ட். அப்படி பஞ்சு மாதிரியும் இருக்காது, ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. அப்படி மிக்சிங் அது சொல்லும் போது நாக்கில எச்சி ஊறுதுங்க, எச்சி ஊறுங்க. என்னங்க கூமாபட்டி கீமாபட்டிலாம் எங்க காமனருக்கு வாங்க. இந்த பீஃப் திங்க காட்டி நீங்க வாங்க. ஆனா இதை விட நான் எப்படி சொல்ல, மறுபடியும் இந்த பீஃபை வந்து நாங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டே தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு நாக்கு வந்து அதுக்கு அடிமை. அதாவது அவைய பேடு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்க வந்து இப்பதான் இத்துக்காண்டு ஆரம்பிச்சிருக்கேன். எங்களையே யாரு பேட் ப்ரமோஷன் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். எங்களே யாராவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நாங்க பண்ற அளவுக்கு நாங்க ஆளு கிடையாது. ஆமா, எங்க சேனல்ல யாராவது பேட் ப்ரமோஷன் பண்ணி எங்களை வளர்த்து விடுங்க ஐயா. ஐயா அதான் நாங்க போய் இப்ப நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அப்படியா தம்பி அது எங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் காணிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதனால நம்ம வாங்க, நீங்க வந்து தின்னு பாருங்க. நல்லா இல்லனா கிட்ட கேளுங்க. நல்லா இல்லனா கீழ கமெண்ட்ல கிளி கழிச்சிடுங்க. எங்கனாலும் சரி கமெண்ட கழுவி ஊத்துங்க மக்களே. எங்களை சாப்பிட்டுட்டு கழுவி ஊத்துறோம். கழுவி ஊத்துடுவாங்க. இங்க கழுவி ஊத்த வேண்டிய அவசியம் இல்ல. கை மட்டும் தான் கழுவணும். கை மட்டும் தான் கழுவணும். தட்டெல்லாம் நீ கழுவி. ஏன்னா அந்த தட்டுல கூட எண்ணெயே படாது. அந்த அளவுக்கு எடுத்து தருவாங்க. எண்ணெல்லாம் இருக்கவே செய்யாது. நீட்டா இருக்கும். வேற லெவலுங்க மக்களே. அதெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடும் போது அப்படி பத்தியா. இப்ப இந்த ஒரு பீஃப் காண்டி நாங்க 1/2 மணி நேரமா வெயிட் பண்ண போறோம். அப்ப இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுடுங்க. காவனத்துல இல்லாத கடையா? ஆமா, இல்ல. அப்போ அங்க ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையை பத்தி சொல்லலாம். அது காலங்காலமா இருக்கு. ஆனா அதான் இவ்வளவு பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது. நிறைய போயிட்டு வந்துடலாம். ஆனா அதுக்கு மட்டும் தீந்து போச்சுன்னா வேற முடியாது. அடுத்த நாள் தான். ஆமா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் பொறிச்சு தாங்க தம்பி முடியாம. நாளைக்கு தீந்து போச்சு. நாளைக்கு மட்டும் அந்த சிக்கனை விட பீஃப் தாங்க அடிபொலி. ஆனா எப்படி பண்றான்னு தெரியல, அடிபொலியா இருக்கும். சிக்கன் சூப்பு, சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, குடலு, சூப்பு, 4 ஐட்டம் தான். வேற எந்த ஐட்டம் கிடையாது. 4 ஐட்டம் தான். கரெக்டா 8:30-9 மணிக்கு கடை க்ளோஸ். நீங்க வந்து பார்த்தாலும் இருக்காது. பாத்திரம் கழுவிட்டு இருப்பா. அண்ணன் என்ன தம்பி முடிஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். சண்டே லீவ். லீவுனா லீவ் தான். வேற யாச்சே கிடையாது. நீங்க வாங்க, கண்டிப்பா வந்துருங்க. இன்னும் நாங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கடையை பத்தி ரொம்ப பேசியாச்சு. ஏன்னா இந்த வீடியோவே பெரிய லாங் வீடியோவா இருக்க போகுது. அதுல இது ஒரு பார்ட்டா தான் இருக்க போகுது. முக்கியமான மேட்டரே விவசாயம். அதுல பாதி சொத்தோட தான் இந்த கதை இருக்கும். அதனால மறக்காம ஃபுல் வீடியோ நீங்க அதனால மறக்காம இந்த கடைக்கு வந்து இந்த கடையை வந்து ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் மாதிரி 2 பேர் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்குன்னு சப்போர்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. மறக்காம அந்த சப்போர்ட் கண்டினியூவா இருக்கட்டும். ஓகேங்களா? உங்க கமெண்ட் அவங்களுக்கும் சொல்லுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடாதாவோ இல்லன்னா சீக்கிரம் பண்ணாதாவோ சொல்லுங்க. ஆமா, யாரும் எதுவும் எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா இப்படி ஜேசி ஆபீஷியல்ல பார்த்தேன், அதுதான் வந்தேன்னு சொல்லுங்க. மறக்காம பார்த்துதான் வந்தேன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே மக்களே, நாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.